Hi, வணக்கம், வெல்கம் பேக் டு WinTrader, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஒற்றை ட்ரேடு மட்டும் போதும், மார்னிங்கில் ஒரு ஒற்றை ட்ரேடு மட்டும் போதும் உங்களுக்கு ஒரு 2000 to 5000 உங்களுக்கு ஏர்ன் பண்ணதுக்கு. எப்படி ஏர்ன் பண்ணணும், எந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணலாம், என்னோட நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு லைவ் டெமோ அட்டென்ட் பண்ணலாம். எப்படி ஏர்ன் பண்ணணும், எந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணணும், அது எல்லாமே நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டி கொடுக்கும். வீடியோ எண்டு வரை வாட்ச் பண்ணிங்க. நான் சீமா கிருஷ்ணா, என்னோடய பேர் சீமா கிருஷ்ணா. இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது வந்து நம்ம WinTrader லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1. ஓகே, இன்றைக்கி நிஃப்டி ரொம்ப வாலடைல் மார்க்கெட்டு, ரொம்ப மார்க்கெட்டு கன்சோலிடேஷன் தான். அன்றைக்கி எப்படி ஏர்ன் பண்ணோன்னு அப்ராக்சிமேட் 1 minute சார்ட் உங்களுக்கு 11 o'clock முன்னாடி உங்களுக்கு செட் பண்ணிட்டா அதில் நல்லா ஆக்குரசி கிடைக்கும். ஒரு 1 ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு 11 o'clock முன்னாடி நல்லா எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு செட் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி 1 minute தான் செட் பண்ணணும். ஒன்லி 1 minute உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு மார்னிங்கில் ஒரு 11 o'clock முன்னாடி உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரேட் இந்த மாதிரி இந்த சார்ட்டில் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு பார்க்க போகிறது நிஃப்டி லைவ் மார்க்கெட். நிஃப்டிக்கு இந்த கோர்னரில் உங்களுக்கு லைவ் ரேட் பார்க்கும். இது நிஃப்டி இந்த டே பிரேக்கர் லைனில் சார்ட், இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த சார்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த டே பிரேக்கர் லைனில் தான். இந்த க்ரீன் கலர் அப் ஆரோ வந்து பை சிக்னல், ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல் சிக்னல். இது ரெண்டு ஆட்டோமேட்டிக் சிக்னல் உங்களுக்கு அலர்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிக்னல் என்னாச்சுன்னா லேட்டஸ்ட் சிக்னல் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் மேலே கிடைக்கும், கீழே கிடைக்கும். லேட்டஸ்ட் சிக்னல் இன்றைக்கி வந்தது 220க்கு செல் சிக்னல் அப்ராக்சிமேட் 18,134 கிடைச்சிட்டு 3 டார்கெட்ஸ் கீழே கிடைச்சிட்டு 2 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு 20 minutes போயிட்டு கிடைச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் மார்னிங்கில் இன்றைக்கி இந்த டே பிரேக்கர் லைனில் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எஸ்டர்டே செல்லு சிக்னல் கண்டினியூஷன் தான் போயிட்டுருக்கேன். எஸ்டர்டே கண்டினியூஷன் போயிட்டா இன்றைக்கி இந்த ப்ளூ கலர் ஸ்டாரை சப்போர்ட் பிரேக் பண்ண பாயிண்ட் உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு நிஃப்டி போர்ஷன் எடுத்துடலாம். 4 level கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும், கேண்டில் கலரை செக் பண்ணணும், கீழே வந்த வால்யூம் பார் ப்ரைஸ் அண்ட் செல்ஸும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டு எந்த லெவலில் சப்போர்ட் பிரேக் பண்ணுறோம் அந்த லெவலில் உங்களுக்கு எடுத்துட்டா அப்ராக்சிமேட் இந்த 18,140 உங்களுக்கு எடுத்துட்டா நல்லா கீழே போயிட்டு 18,007 வரை போயிட்டாரு. ஓகே, 107 வரை போயிட்டார். ஒரு 40 points உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கேன். 40 points நல்லா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்திருக்கேன். ஓகே, அதில் எப்படி உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு லைவாக உங்களுக்கு எடுத்துகிட்டு பாடணும்னா உங்களுக்கு டெமோ அட்டென்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு பாடணும்னா உங்களுக்கு என்னுடைய நம்பரில் கால் பண்ணிட்டா நான் உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ கொடுத்துடலாம், லைவாக உங்களுக்கு ஒரு டெமோ காட்டி கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு லேட்டஸ்ட் அப்ராக்சிமேட் செகண்ட் ட்ரேடு உங்களுக்கு எடுத்த பாயிண்ட் இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ண பாயிண்ட் அப்ராக்சிமேட்டு ஒரு 10 o'clock ஒரு 5 minutes முன்னாடி உங்களுக்கு இந்த பொசிஷன் எடுத்துகிட்டு 18,120க்கு எடுத்துட்டா நல்லா கீழே போயிட்டு 18,085 வரை போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பைசிக்கிள் வந்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஒரு 10:35 உங்களுக்கு போர்ஷன் எடுத்துகிட்டு 18,122 போர்ஷன் எடுத்துட்டா நல்லா மேலே போயிட்டு ஒரு அப்ராக்சிமேட் 18,172 வரை போயிட்டாரு. 3 trades உங்களுக்கு கிடைச்சிட்டு மார்னிங்கில் 3 trades நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிட்டு நல்லா அப்ராக்சிமேட் 5,000க்கு மேலே கிடைச்சிருக்கேன். ஒரு மினிமம் உங்களுக்கு 2,000 to 5,000 மார்னிங்கிலே ஒரு 11 o'clock முன்னாடி ஏர்ன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிஃப்டியில் எப்படி ஏர்ன் பண்ணோன்னா செட் பண்ணோன்னா இந்த வீடியோவில் செட் பண்ணுற 1 minute ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சாஃப்ட்வேரில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்னிங்கில் இந்த மாதிரி 4 level கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தைரியமாக உங்களுக்கு ஒரு ஏர்ன் பண்ணலாம். ஓகே, 11 o'clock முன்னாடி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணோன்னா 1 minute ஒரு 2 to 3:30 2 ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். மார்க்கெட் ஹவர்ஸ் அப்ராக்சிமேட் 2 o'clock அப்புறம். ஓகே, 2 o'clock அப்புறம் இன்றைக்கி மார்னிங்கில் இன்றைக்கி ஒரு சிக்னல் லாஸ்ட்டு க்ளோசிங்கில் கிடைச்சிருக்கேன். அப்ராக்சிமேட் சப்போர்ட் லெவல் க்ளோஸ் பண்ணிவிட்டு 18,134 லாஸ்ட்டு கீழே போயிட்டாங்க. ஓகே, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். 1 minute எல்லா சிக்னலுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஒரு இந்த மாதிரி இந்த டைம் லிமிட் வச்சுட்டு உங்களுக்கு தைரியமாக ஏர்ன் பண்ணலாம். 1 minute நல்லா ஜாஸ்தி உங்களுக்கு சார்ட்டில் இதுங்க அவசியமே இல்லை. உங்களுக்கு சார்ட்டில் டைரெக்டாக சார்ட்டில் இந்த மாதிரி 11 o'clock முன்னாடி ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டு ப்ராஃபிட்லேயே எக்ஸிட் பண்ணலாம். ஒரு லாஸ்ட்டு வேணும்னா லாஸ்ட்டு க்ளோசிங்கில் முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி மொமெண்டோ ஸ்டாக் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங்கில் ஒரு அப்ராக்சிமேட் டாடா மோட்டோஸு
சாரி இன்றைக்கி மார்னிங்கில் அப்ராக்சிமேட்டு டாடா மோட்டோர்ஸு, டாடா கெமிக்கல்ஸு, ஹிந்துஸ்தான் லிவர் இது எல்லாமே நல்லா டவுன்ஃபால் தான். நல்ல டவுன் மார்க்கெட் இதில் எல்லாம் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரிலையன்ஸ்லையும் கிடச்சிருக்கு. இது இந்த மாதிரி வால்யூம் ஸ்டாக் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா இந்த நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனர், நம்ம சாஃப்ட்வேர் வால்யூம், அதாவது வால்யூம் ஸ்டாக்கு நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனர் நல்லா காட்டி கொடுக்கும். இப்போ காட்ட லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு செக் பண்ணிட்டா தெரியும். சில்வர் நல்ல பை ட்ரெண்டு தான், இப்போ கன்ஃபர்மேஷன் இல்லையே. இதில் AUD USD பார்த்துட்டு இப்போ தெரியும் நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கேன். அது AUD USD பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும் நல்லா கீழே போயிட்ட மார்க்கெட்டு நல்லா டவுன் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு வால்யூம் ஸ்டாக் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கேனர் செக் பண்ணணும். ஓகே, இந்த டாடா மோட்டர்ஸில் பார்த்துட்டா மார்னிங்கில் ஒரு டவுன்ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பை வந்தது கன்ஃபர்மேஷன் இல்லை. நம்ம சாஃப்ட்வேரில் ஸ்பெஷாலிட்டி இந்த நம்ம சைடு வேஸ் நல்லா காட்டி கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணிட்டா பைசைக்கிள் கன்ஃபார்ம், பைசைக்கிளில் ஒரு கொஞ்சம் பை போயிட்டுருக்கு. அது என்னாச்சுன்னா கன்ஃபர்மேஷன் இல்லையே, இந்த சைடு வேஸில் தான். அந்த மாதிரி செக் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு சேம் இந்த மாதிரி மேலே போகாத கீழே வந்திருக்கேன். கொஞ்சம் இல்லை இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் மார்னிங்கில் ஒரு பை போயிட்டேன். பாருங்க என்னாச்சு, மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறாது கீழே வந்துட்டேன். அதில் பை கிடைச்சதுக்கு இந்த பாயிண்ட் வேணும்னு உங்களுக்கு எக்ஸிட் பண்ணால் பாருங்க ரிஸ்கியாக என்ட்ரி பண்ணலாம். அந்த சைட்வே மார்க்கெட்டு நம்ம சாஃப்ட்வேர் நல்லா காட்டி கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு க்ளோசிங்கில் மார்க்கெட் ஒரு 220க்கு நல்லா கீழே வந்துட்டு நல்லா அப்ராக்சிமேட் 4 பாயிண்ட்ஸு கீழே வந்துட்டேன். அந்த மாதிரி டாடா கெமிக்கல்ஸும் அந்த மாதிரி தான் கீழே வந்துட்டேன். அந்த மாதிரி கீழே வந்துட்டு நல்லா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு டெமோ பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில் கால் பண்ணிக்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணலாம் எப்படி ஒர்க் பண்ணணும்.